அம்பேத்கர் வந்து பாகிஸ்தான் பிரிவினை இப்போது வந்து அவர் அந்த விவாதத்தின் போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னா, இந்தியாவுக்கு மத்திய அரசுங்கிற ஒன்று தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை கூட அம்பேத்கர் சொல்கிறார். அதை இவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. மத்திய அரசை பராமரிக்கக்கூடிய முழு பொறுப்பு மாநில அரசுகளுக்கு தான் போகிறது அப்படின்னு அன்னைக்கு இருந்த நிலைமையில வந்து சென்னை மாகாணம் வந்து எவ்வளோ அது ஸ்பெண்ட் பண்ணுது, பம்பாய் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுது அப்படிங்கிற பார்த்துட்டு சொல்றாரு. வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஏன்னா அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிகிறப்ப ஒரு சஜஷன் வைக்கப்படுகிறது, இந்தியா பாகிஸ்தான் பிரியக்கூடாதுங்கிறதுக்காக தனித்தனியான நாடுகளாக இருந்தாலும் ஒரே ஒரு ஒன்றிய அரசு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை முன்வைக்கிறப்ப பாகிஸ்தான் கோரிக்கையை முன்வைப்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்பதான் அம்பேத்கர் சொல்கிறார் வந்து இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் இருக்கிறவர்கள் வந்து இந்த ஒன்றிய அரசு வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, நாளைக்கு இந்தியாவில் இருப்பவர்களே இந்த ஒன்றிய அரசு வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அப்படிங்கிறது பல காரணங்கள் சொல்றாரு. அதுல ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசை பராமரிக்கக்கூடிய செலவுகள் முழுக்க மாநில அரசுடைய தலையில தான் விழுகிறது. இது மாநில அரசுகளுக்கு பெரும் நிதிச்சுமையாக போகும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம தானே பராமரிச்சுட்டு இருக்கோம். மத்திய அரசுக்கு எங்கேயாவது மக்கள் இருக்காங்களா, அதுக்கான நிதி ஆதாரங்கள் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்போ வந்து மத்திய அரசு அவங்க வந்து இது பண்ணிடுவாங்களா? இன்னொன்று, நீங்கள் செலவுகளை குறைக்கிறீங்க ஒரே நாடு வரை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல கவர்னர் பதவியெல்லாம் எடுத்துருங்க. எதுக்கு அந்த பதவி? காலனி ஆட்சியினுடைய கரைகளெல்லாம் நீக்குவதுதானே உங்களுடைய நோக்கம். இதெல்லாம் கிரிமினல் சட்டத்தோட திருத்தினீங்களா? காலனிய காலத்தினுடைய தொடர்ச்சி தானே கவர்னர் பதவி. அது எதுக்கு வந்து வெட்டி அது மாநில அரசு தானே பண்ண போகுது, நம்மளுக்கு என்ன அப்படின்னு தானே. அதுதான் தெரியும், மக்களோட காசு தானே அது. மாநில அரசுங்கிறது மக்களுடைய மத்திய அரசுடைய காசுமே நம்மளுடைய காசு தானே, மக்களுடைய காசு தானே. ஒரு கவர்னருக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு தூரம் செலவாகிறது? அவர் வந்து இங்க ராஜபவன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, இதுல சுண்டல் கொடுக்குறாரு, ஆயுத பூஜையில ஒரு டீ காபினாலே கோடிகள்ல ஆகிறது அப்படிங்கிறது பார்க்குறப்ப இந்தியா முழுக்கக்கூடிய ஆளுநர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளம், அவங்களுக்கான பராமரிப்பு செலவு, இது போய் இங்க இருக்கிற மாதிரி ஊட்டி கொடைக்கானல வேற இவங்களுக்கு அங்க வந்து